الرحمن الرحيم وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா? கோபம் என்பது மனிதர்களுக்கு இடையே தோன்றும் கடுமையான உணர்ச்சியாகும். கோபம் என்பது மனிதனின் குணங்களில் மிகவும் ஆபத்தானது. இந்த கோபம் ஏற்படும் போது ஆரம்ப நிலையிலேயே நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபம் முழுமையாக தவறு என்று சொல்லிவிட முடியாது. அது எப்போது அளவை மீறுகிறதோ அப்போதுதான் அது நஞ்சாக மாறுகின்றது. சில நேரங்களில் நம் கண்முன்னே நடக்கும் தீய காரியங்களை கண்டு நாம் கோபப்படுகின்றோம். அந்த கோபம் நம்முடைய சுற்றுச்சூழலை, சமூகத்தை நல்வழியில் மாற்றும் ஒரு முயற்சி. நம் குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள் தவறு செய்தால் கோபத்தில் கண்டிக்கின்றோம். காரணம், அவர்களை நல்வழிப்படுத்தத்தான். தேவையுள்ள இடத்தில் தேவையான நேரத்தில் நிச்சயம் கோபம் கொள்ள வேண்டும். அந்த கோபத்தில் நியாயம், நீதி மட்டுமே இருக்க வேண்டும். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான் என்று சொல்வார்கள். தேவையற்ற முறையில் ஒரு மனிதர் கோபப்பட்டால் அவருக்கு இரத்த கொதிப்பு அதிகரிக்கும். இரத்த கொதிப்பு மாரடைப்புக்கு வழிவகுக்கும். இதனால் ஒரு மனிதனின் கோபம் மற்றவர்களை பாதிக்கின்றதோ இல்லையோ, நிச்சயம் கோபம் கொண்ட மனிதனின் உடலையும் உயிரையும் பாதிக்கும். இந்த கோபத்தை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை காண்போம். கோபப்படாமல் இருப்பது நற்குணங்களில் ஒன்றாகும். இறைவன் நன்மக்களை குறித்து இவ்வாறு திருமறையிலே கூறுகிறான். அவர்கள் பெரும்பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்கின்றார்கள். கோபம் வந்துவிட்டால் அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள். நல்ல மக்களை குறித்து அல்லாஹ் தஆலா புகழ்ந்து இவ்வாறு கூறுகிறான். உங்களுக்கு கோபம் வந்துவிட்டால் நீங்கள் நின்று கொண்டிருந்தால் அமர்ந்து விடுங்கள். நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தால், அப்போதும் உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். கோபம் சென்று விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கோபம் என்பது ஷைத்தானிடமிருந்து வந்த தூண்டுதலாகும். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அந்த நெருப்பை அணைப்பதற்கு நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள். அப்படி ஒது செய்து உங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. இறைவனை நம்பி சுவனம் பெற விரும்புவோர்கள் எத்தகையோர் எனில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள். மேலும் அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய உயர்ந்த பண்பினரை அல்லாஹ் நேசிக்கின்றார். மேலும் அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்கின்றார்கள். கோபம் வந்துவிட்டால் பொறுத்துக் கொள்கின்றார்கள். உங்களில் எவருக்கேனும் கோபம் வந்தால் அவர் மௌனமாகிவிடவும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மெல்லியதாக சினம் துணிக்கும் வகையில் ஒருவர் பேசும்போது இயல்பாகவே அவரது எதிராளி அவர் தரப்பில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள முயல்வதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், குத்துச்சண்டையில் அடுத்தவனை வீழ்த்துபவன் வலிமை வாய்ந்தவன் அல்லன், மாறாக கோபம் வரும்போது தன்னைத்தானே அடக்கிக் கொள்பவனே உண்மையான வீரன். கோபம் கொள்வதனால் பிறரின் அன்பை இழப்பதோடு நமது உடல் நலமும் பாதிக்கப்படுவதாக மருத்துவம் நம்மை எச்சரிக்கின்றது. கோபத்தை தவிர்ப்போம். சாந்தியும் சமாதானமும் நிறைந்த வார்த்தைகளை பேசி அன்பை பரப்புவோம். தேவையற்ற கோபத்தை நீக்கி நீதியை நிலைநாட்டும் மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக.